ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலயத்துக்கு வந்தா மகிமை உண்டு. ஆமென். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்து 100% உண்மை என்னால் சொல்ல முடியும். நீங்க ஆலயத்தை தேடி கர்த்தரை தேடி நடக்கிற ஒரு நடையோடைய பிரயாசத்தை கூட என் தேவன் வீணா போக விட மாட்டார். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடையும் கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு கூட தெரியாது நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் நடந்து வரீங்களோ இல்லை எத்தனை ஸ்டெப்பு நடக்கிறீங்க கூட எண்ணி வரமாட்டீங்க. ஆனால் என் தேவன் நீங்கள் ஆலயத்துக்கு அவருக்காக எடுக்கிற பிரயாசத்தை ஒவ்வொரு நடையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணிலேருந்து வடிகிற கண்ணீரை மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறார். நிச்சயம் பலன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது சொல்லிக்கிட்டே வர்றார். அதில் ஒரு சபையில் வரும் பொழுது சொல்கிறாரு, உன் கொடிய தரித்திரத்திலையும் உன்னுடைய ரொம்ப முடியாமல் இயலாமையிலையும் நீ எனக்காகப்பட்ட பிரயாசத்தை நினைவில் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எப்போ சொல்கிறாரு பாருங்க, பிரயாசப்படும் பொழுது கஷ்டப்படும் போதெல்லாம் வரல, அப்போ உதவி செய்கிறாரு. ஆனாலும் அவங்களுடைய அந்த வறுமையிலையும் அந்த கஷ்டத்துலேயும் அந்த நஷ்டத்துலேயும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் அதை சொல்கிறாரு, நான் நினைவில் வச்சிருக்கிறேன். என் பிள்ளையே, என் சபையே நான் நினைவில் வச்சிருக்கிறேன். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அல்லேலூயா. உங்கள் பிரயாசங்களை, ஆலயத்துக்கு வருகிறதுக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். நிச்சயம் பதில் தருவார். அல்லேலூயா.